ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆயாச்சு. டிஸ்சார்ஜ் ஆனோன்னா ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து பெட் ஷாப்பில் போய் தேவையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. ஸோ யார் யாருக்கு என்னென்ன பெட்ஸ்க்கு என்னென்ன தேவைன்னு தெரியாது. அதனால் நான் தான் போய் வாங்கணும். ஆல்ரெடி இந்த ஃபுட் வந்து எங்கள் அம்மா 2 டேஸாக பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ எவ்வளோ வீட்டில் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம வாங்கியாச்சு. அதே மாதிரி டிவாமிட்டுக்கும் நிறைய பப்பீஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம வாங்கணும். டிவாமிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதையும் வாங்கியாச்சு. ஒவ்வொரு டாகுக்கும் ஒவ்வொரு பப்பீஸ்க்கும் எவ்வளோ பசின்னு பாருங்கள். இவனுக்கெலாம் நான் போட்டுகிட்டே இருந்தேன். ஏன்னா மற்ற டாக்ஸ்க்கெலாம் யூஸ்வலாக மார்னிங் இல்லை நைட்டு கொடுப்பேன், இல்லை லன்ச்சு ஈவினிங் டைம் இல்லை டின்னர் கொடுப்பேன் ஃபுட்டு. ஆனால் இப்போது 3 டைம்ஸ் இல்லை 4 டைம்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பசிக்குது. ஸோ டாக்ஸ் பசிக்குதுன்னா எல்லோரும் சாப்பாடு போடணும். நம்ம கையில் தான் இருக்குது சாப்பாடு. இத்தனை டாக்ஸ்க்கு எங்கள் அம்மா ஃபீட் பண்ணணுன்னு தான் அம்மா ஹாஸ்பிட்டலேருந்து டெய்லி மார்னிங்கும் நைட் டைமும் வந்து ஃபீட் பண்ணிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டல். அப்படி இவங்கெல்லாம் யாருமே வீட்டில் இல்லைன்னா எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டல்லே தான் இருந்திருப்பாங்க. மார்னிங் 7 to 10 வந்து வீட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு பப்பீஸ்க்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக பிரித்து விட்டு வச்சுட்டு மார்னிங்கும் வந்தாங்க. அதே மாதிரி ஈவினிங்கும் 7 to 8 9 o'clock வரைக்கும் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் கவனிச்சிட்டு தான் திருப்பி ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. இது வந்து எங்களோட டியூட்டியாக இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களோட டியூட்டியும் தான் இது. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இந்த நிமிஷத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட டியூட்டியும் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பப்பியை பார்த்துக்கிற டியூட்டி இருக்குது. அதை எப்படி புரிய வைக்கிறது நம்ம மக்களுக்குன்னு தெரில. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே உங்கள் ஏரியாவில் இருக்க டாக்ஸ்க்கு வீட்டு முன்னாடி ஒரு பவுலில் பக்கெட்டில் எதுலையாவது தண்ணி வைங்க. பக்கத்து வீட்டில் வைக்கிறாங்களோ இல்லையோ, இல்லை உங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணாலும் சரி, எல்லார் வீட்லேயும் கம்பல்சரியாக இருக்கணும். அதேமாரி மிச்சம் மீதி இருக்கிறத நீங்கள் வைங்க. அப்படி இல்லையா எதுக்கோ நம்ம வந்து யூனியன் ஃபார்ம் பண்ணுறோம், எதுக்கோ கமிட்டி ஃபார்ம் பண்ணுறோம், எதுக்கோ நம்ம யுனைட்டடாக இருக்கோம். அனிமல்ஸ் இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் ஒரு 10 பேர் ஃப்ரெண்டாக இருக்கோன்னா உங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணி இந்த மாதிரி பெடிகிரியோ இல்லைன்னா வாட்டர் பவுலோ இல்லை இந்த மாதிரி டாக்ஸ் பப்பீஸை பார்த்தா அவங்களுக்கு அடாப்ஷன் கேட்டு ப்ராப்பராக ஒரு ஃபேமிலியில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணலாம். எங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் முடியுமோ டாக்ஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கோம், இன்னமும் பண்ணுவோம். ஹெல்த்தி பப்பீஸ் அடாப்ஷனுக்கு இருக்காங்க. விருப்பம் இருக்கவங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க.